வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. இந்த சம்மரில் உங்கள் சுட்டீஸ்களுக்கெல்லாம் என்ன வேலை கொடுக்கறது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் உங்களுக்காகவும் உங்களுடைய சுட்டீஸ்களுக்காகவும் நான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். இந்த கிராஃப்ட் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது 90s கிட்ஸுகளுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஃபஸ்ட் 90ஸில் இது ரொம்ப அதிகமாக போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லோரும் போடுறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் சின்ன வயசில் போட்ட இந்த கிராஃப்ட் உங்க எல்லாருக்கும் சொல்லி தர போறேன். என்ன கிராஃப்ட்னு சொல்லாம உங்களை எல்லாம் ரொம்ப போர் அடிக்கிறேனா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கிராஃப்ட் தான் இது பிளாஸ்டிக் கேன்வாஸ்ல போடப்பட்ட ஒரு பேக். இது பர்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேன்வாஸ் உங்களுக்கு எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். இந்த பிளாஸ்டிக் கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் இந்த பேக் போட்டிருக்கேன். இந்த பேக் ரொம்ப பழசாக இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேணாம். இது நான் போட்டு அப்ராக்சிமேட்லி 27 இயர்ஸ் ஆகுது. கரெக்டாக சொல்லணும்னா 1994 நான் இந்த பேக் போட்டேன். 27 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன். எதுவுமே ஆகலை. இதுக்கு லெதரு அதுக்கப்புறம் ஜிப்லாம் வச்சு நான் தைச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக் இது போடுறது ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரு கேன்வாஸ் சீட்டும் கொஞ்சமாக ஒரு 50 கிராம் உள்ள நூல் மட்டும் தேவை. வேறு எதுவுமே தேவையில்லை. ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். இந்த லெதர் வச்சு தைக்கணும் அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்க பேக் தைக்கிற கடைகளில் கொடுத்தா இந்த லெதரு ஜிப்பு அதுக்கப்புறம் இந்த மேலே வச்சுருக்க பிளாஸ்டிக் கவர் இதெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது எதுவுமே ஆகாது. நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது. ஒருவேளை உங்களுக்கு இந்த லெதர் தைக்கிற இடம் தெரியல, உங்கள் பக்கத்தில் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் கையாலே கூட லைனிங் வச்சு இந்த ஜிப் வச்சு தைச்சிக்கலாம். அது எப்படிங்கிறது வரும் வீடியோக்கெல்லாம் சொல்கிறேன். இதில் இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இது நான் சிம்பிளான பேட்டர்ன் தான் நான் போட்டிருக்கேன். இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வரும் வீடியோக்கெல்லாம் அதை நிறைய பேட்டர்ன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இந்த கேன்வாஸ் சீட்டில் உள்ள நூலால் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டிசைனில் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம உள்ளே லைனிங் வச்சு இல்லைன்னா லெதர் வச்சு நம்ம பேக்காக ரெடி பண்ணிக்கலாம். இல்லை பர்ஸ் மாதிரியும் ரெடி பண்ணலாம். இதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சு கிளட்ச் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். இதில் வர பேட்டர்ன்ஸ் மட்டும் என்ன மாதிரி போடுறது அப்படிங்கிறத வரும் வீடியோக்களில் நான் சொல்கிறேன். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்னும் இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான மெத்தட் மட்டும் நான் சொல்லித்தர்றேன். இன்னும் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் வரும் வீடியோக்களில் நான் சொல்லித்தர்றேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லெதர் வச்சு தைக்க முடியல அப்படின்னா லைனிங் வச்சு எப்படி நம்ம கையாலே தைக்கிறது அப்படிங்கிறதையும் வரும் வீடியோக்களை நான் சொல்லித்தர்றேன். அதனால எங்கள் வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இது மாதிரியான பிளாஸ்டிக் கேன்வாஸ் மட்டும் இல்லை, பிளாஸ்டிக் ஒயர்கள் அதுக்கப்புறம் மேக்ரம் கார்ட்ஸ் அதுக்கப்புறம் குரோஷா ஒயர்கள் உங்களுக்கு எது வேணும்னாலும் எங்களுடைய ADW கிராஃப்ட் ஷாப்பில் கிடைக்கும். எங்கள் ஷாப் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். எங்களுடைய ADW ஷாப்புடைய இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நியூ அப்டேட்ஸ்லாம் நாங்கள் போட்டு வச்சுட்ருக்கோம். அதை பார்த்துட்டு DM பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வாங்க இந்த பிளாஸ்டிக் கேன்வாஸில் க்ராஸ் ஸ்டிச் பேட்டர்ன் எப்படி போடுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த பிளாஸ்டிக் கேன்வாஸில் இது இவ்வளோ லென்த் இருக்குது. இதில் அகல வாக்கில் நமக்கு 67 ஹோல்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு பர்ஸோட சைஸ் எவ்வளோ அகலம் வேணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதை டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். சின்ன சைஸாக வேணும் அப்படின்னா எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போடுற டிசைன் என்னென்னா 5x5 பேட்டர்னில் நம்ம போடுறோம். அதனால் நீங்கள் கட் பண்ணும்போது அந்த டிசைன் 5ஆல் மல்டிப்ளை ஆகக்கூடிய நம்பராக நீங்கள் எடுத்துக்கணும். எக்ஸாம்பிளுக்கு 35, 40, 45 இந்த மாதிரி நம்பரில் நீங்கள் எடுத்துக்கலாம். 65 இதில் 67 இருக்குது. லாஸ்ட்டில் இருக்க 2 ஹோல்ஸை விட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். கரெக்டாக வரும். இப்போ இதில் நம்ம போட ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹோல்ஸை இந்த நோட்டில் எழுதி வச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். அதுக்கப்புறம் கேன்வாஸில் நான் போட சொல்லித்தரேன். இப்போ இதில் நான் இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் இந்த கேன்வாஸில் இருக்க ஹோல்ஸு.
இந்த ஹோல்ஸில் வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து 5 எடுத்துக்கணும், 5 ஹோல்ஸ் எடுத்துக்கணும். 1 2 3 4 5 இந்த மாதிரி 5th ஹோலை நம்ம எடுத்துக்கணும். இதிலேருந்து தான் நம்ம வந்து போட ஆரம்பிக்கணும். உள்ள நூலை வந்து ஊசியில் கோர்த்துட்டு இந்த 5th ஹோலில் தான் வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கணும். கீழ் வழியாக விட்டுட்டு மேலே எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கத்துலேருந்து நம்ம கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். 1 2 3 4 5 இந்த 5th ஹோலில் வந்து நம்ம வந்து உள்ள நூலை வந்து உள்ளே விடணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹோல் இருக்கு பாருங்க, இந்த ஹோல் வழியாக வெளியே எடுத்துடணும். அதுக்கப்புறம் திரும்பவும் இதே ஹோலில் வந்து உள்ளே விடணும். அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற ஹோல் இருக்கு பாருங்க, இந்த 3வது ஹோல் இதில் வந்து வெளியே எடுக்கணும். திரும்பவும் இதே பிளேஸில் உள்ளே விடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த செகண்ட் ஹோல் இருக்கு பாருங்க, இந்த செகண்ட் ஹோல் வழியாக வெளியே எடுத்துட்டு திரும்பவும் அதே பிளேஸில் உள்ளே விடணும். அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஹோல் இருக்கு பாருங்க, இது வழியாக வெளியே எடுத்துடணும். அதுக்கப்புறம் திரும்பவும் இதே ஹோலில் உள்ளே விடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இதில் வந்து செகண்ட் ஹோலில் வந்து நம்ம வந்து வெளியே எடுத்துட்டு திரும்பவும் இந்த சென்டர் ஹோலில் உள்ளே விடணும். அதுக்கப்புறம் இந்த 3rd ஹோல், அதுக்கப்புறம் இந்த 4th, அதுக்கப்புறம் இந்த 5th. இப்போ வந்து ஒரு பகுதியை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த பிளாஸ்டிக் கேன்வாஸில் வந்து போட்டு காட்டுறேன். உங்களுக்கு வந்து இன்னுமே ரொம்ப ஈஸியாக புரியும். இந்த பர்ஸ் போடுறதுக்கு நான் வந்து 2 கலரில் உள்ள நூல் எடுத்திருக்கேன். ஒவ்வொன்றுலையும் 25 கிராம்ஸ் எடுத்தாலே போதுமானது. இதுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய ஹோல் இருக்கிற ஊசியாக நான் வந்து எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து நம்ம வந்து உள்ளே கோர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஊசியில் வந்து உள்ள நூலை வந்து கோர்த்துடலாம். இப்போ நான் வந்து ஊசியில் வந்து உள்ள நூலை வந்து நான் வந்து கோர்த்துருக்கேன். இந்த மாதிரி கோர்த்துருக்கேன். சிங்கிளாக நூல் விட்டாலே போதும். இனி வந்து நம்ம வந்து இதில் வந்து கவுண்ட் பண்ணலாம். இப்போ இதிலிருந்து நம்ம கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 5th ஹோல் வருது. இங்கேருந்து மேலே கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 இதுதான் வந்து நமக்கு வந்து சென்டர் பாயிண்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கணும். எல்லா நூலையும் இந்த ஹோலில் தான் நம்ம வந்து உள்ளே விடணும். அதனால் வந்து இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து கவுண்ட் பண்ணால் 1 2 3 4 5 இந்த இடத்தோட நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஹோலில் போடுற டிசைன் வந்து ஃபஸ்ட்டு கலர் வந்து ஃபினிஷ் ஆகுது. இந்த ஸ்கொயரை வந்து நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. 5x5 பேட்டர்னில் இது இருக்குது. இந்த ஸ்கொயர் ஹோலில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டிசைன் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 5th ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த 5th ஹோல் வழியாக நம்ம வந்து ஊசி வந்து உள்ளே விடுறோம். உள்ளே விட்டு மேலே எடுத்துடுறோம். மேலே எடுத்துட்டு இந்த சென்டர் ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த சென்டர் ஹோல் வழியாக உள்ளே விடுறோம். உள்ளே விட்டுட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து 4th ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த 4th ஹோல் வழியாக வெளியே எடுக்கிறோம். இந்த 4th ஹோல் இருக்குது பாருங்கள், இது வழியாக நம்ம ஊசியை வெளியே எடுக்கிறோம். இப்போ வெளியே எடுத்தாச்சு. திரும்பவும் இந்த சென்டர் ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம உள்ளே விடுறோம். உள்ளே விட்டுட்டு 3rd ஹோல் வழியாக வெளியே எடுக்கிறோம். 3rd ஹோல் வழியாக வெளியே எடுத்தாச்சு. திரும்பவும் இந்த சென்டர் ஹோல் வழியாக உள்ளே விடுறோம். உள்ளே விட்டுட்டு 2nd ஹோல் வழியாக வெளியே எடுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி 2nd ஹோல் வழியாக வெளியே எடுக்கிறோம். இனி வந்து சென்டர் ஹோல் வழியாக உள்ளே விட்டுட்டு இந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டுட்டு கார்னரில் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹோல், இது வழியாக வெளியே எடுக்கிறோம். இந்த மாதிரி வெளியே எடுத்தாச்சு. இனி வந்து இந்த சைடில் இருக்கிறது நமக்கு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இனி வந்து இதுக்கு மேலே தான் நம்ம வந்து போட போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து சென்டர் ஹோல் வழியாக உள்ளே விட்டுட்டு அடுத்து வந்து 2nd ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த பக்கத்தில் இருக்க 2nd ஹோல் அது வழியாக வெளியே எடுக்கிறோம். இனி திரும்பவும் சென்டர் ஹோலில் விட்டுட்டு 3rd ஹோல் வழியாக வெளியே எடுக்கலாம். இப்போ 3rd ஹோல் வழியாக வெளியே எடுத்தாச்சு.
இனி திரும்பவும் சென்டர் ஹோலில் விட்டுட்டு 4th ஹோல் வழியாக வெளியே எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெளியே எடுத்துடலாம். திரும்பவும் சென்டர் ஹோலில் உள்ளே விட்டுறலாம். 5th ஹோல் வழியாக வெளியே எடுக்கலாம். இதுதான் 5th ஹோல். பாருங்கள், இது வழியாக வெளியே எடுத்தாச்சு. இப்போ இந்த ஃப்ளவரோட ஒரு பகுதி வந்து முடிஞ்சிச்சு. திரும்பவும் சென்டர் ஹோலில் உள்ளே விட்டுறலாம். உள்ளே விட்டுட்டு வெளியே எடுக்க வேணாம், இந்த மாதிரி விட்டுறலாம். இந்த மாதிரி டிசைன் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இனி வந்து நூலை வந்து எந்த ஹோல் வழியாக வெளியே எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து சென்டர் ஹோலு. சென்டர் ஹோலுக்கு மேலே வந்து ஒரு ஹோல் இருக்குது. இந்த ஹோல் வழியாக தான் நம்ம வந்து நூலை வந்து வெளியே எடுக்க போகிறோம். இப்போ வந்து இந்த ஹோல் வழியாக ஊசி வந்து வெளியே எடுத்தாச்சு. சேம் வந்து இது வந்து எப்படி போட்டோமோ அதே மாதிரி ரிவர்ஸ் பேட்டர்னில் நம்ம வந்து இங்கே போட போகிறோம். இப்போ வந்து இந்த சென்டர் ஹோலுக்கு அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுத்தாச்சு. இந்த ஹோலில் இருந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருந்து 5th ஹோல் வந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5. இந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டுறலாம். உள்ளே விட்டுட்டு சென்டர் வழியாக வெளியே எடுக்கலாம். இனி அடுத்து வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம உள்ளே விடலாம். உள்ளே விட்டுட்டு சென்டர் ஹோல் வழியாக வெளியே எடுக்கலாம். இதே மாதிரியே நம்ம வந்து 5 டைம்ஸ் வந்து இந்த லைனில் வந்து போட்டு வரலாம். இப்போ வந்து இந்த சைடு வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு. இனி வந்து இந்த சைடு வந்து 5 லைன்ஸ் வந்து போடலாம். 1 2 3 4 5 இது வரையும் நம்ம வந்து போட்டு வரலாம். இனி வந்து இந்த ஹோல்குள்ளே உள்ளே விட்டுறலாம். இப்போ வந்து 5 லைன்ஸ் வந்து நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இந்த டிசைனில் வந்து க்ரீன் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதை நாட் போட்டு கட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இனி வந்து பிங்க் கலரில் நம்ம வந்து போடலாம். பிங்க் கலர் நூலையும் அதே மாதிரி ஊசியில் வந்து கோர்த்துடலாம். கோர்த்துட்டு சேம் அதே மாதிரி தான் நம்ம வந்து போட போகிறோம். இப்போ வந்து இந்த க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல் வழியாக நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாயிண்டில் நம்ம உள்ளே விட்டுறலாம். உள்ளே விட்டுட்டு இந்த ஹோல் வழியாக வெளியே எடுக்கலாம். இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு அடுத்த ஹோல் இருக்குது பாருங்கள், அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுக்கலாம். திரும்பவும் சென்டர் பாயிண்டில் உள்ளே விடலாம். இதே தான், ரொம்பவே ஈஸியானது, உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதை போட்டால். அடுத்து வந்து 3rd ஹோலில் உள்ளே விடலாம். சென்டர் பாயிண்ட்டுக்குள்ளே உள்ளே விட்டுறலாம். இப்போ வந்து 5 டைம்ஸ் வந்து நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து மேலே வந்து நம்ம போட ஆரம்பிக்கலாம். சேம் இதே மாதிரி தான் வந்து இங்கேயும் நம்ம போட போகிறோம். இப்போ வந்து இந்த ஹோல் வழியாக விட்டுறலாம். விட்டுட்டு திரும்பவும் சென்டர் பாயிண்டில் போடலாம். இப்போ வந்து ஒரு சைடு வந்து பெட்டல் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இனி வந்து அடுத்த சைடில் இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த ஹோலில் இருந்து அடுத்த ஹோலுக்கு நம்ம வந்து போடலாம்.
இப்போ வந்து ஒரு ஃப்ளவர் வந்து போட்டு முடிச்சாச்சு. இனி வந்து அடுத்த ஃப்ளவர் வந்து போட ஆரம்பிக்கலாம். அடுத்து வந்து இப்போ இதிலிருந்து நம்ம வந்து 5 கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5. இந்த 5th ஹோல் வழியாக நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். சேம் அதே மாதிரி தான் வந்து நம்ம போட்டு வரணும். 1 2 3 4 5. இப்போ இந்த மாதிரி நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இதில் வந்து சென்டரில் வந்து பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இதே மாதிரி தொடர்ந்து இந்த கேன்வாஸ் சீட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேக் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இதில் வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. இதே மாதிரி வேறு நிறைய டிசைன்ஸ் எல்லாம் நான் வந்து போட்டு காட்டணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் வந்து போட்டு காட்டுறேன். வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.